கர்த்தர் நல்லவர். ஆமென். எவ்வளோ பேர் சந்தோஷமா இந்த ஆராதனை கலந்துட்டு இருக்கீங்க? யாரும் துக்கமாக வர மாட்டீங்க. ஆண்டவர் நல்லவர். நிறைய புது நபர்கள் இருக்கீங்க. அதனால் நாங்கள் பல காரியங்களை ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதாவது விசுவாசம் அப்படின்றத பற்றி நிறைய தடவை பேசியிருக்கேன். ரொம்ப முக்கியம். விசுவாசிகளாகிய நமக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். புரியுதா உங்களுக்கு? அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேர்கிறவள் அவர் உள்ளென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரேயர் 11:6 நான் வாசித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் தெய்வ பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை குறித்து நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். விசுவாசத்தில் நம்ம வளர வேண்டும் என்றால் தேவன் இயேசுவை மீட்பராய் ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல அளவு விசுவாசத்தை நம்முடைய இதயத்தை வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்திலே நாம் வளருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இப்போ சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். திருப்பி ஒரு காலத்தில் விசுவாச போரை ஆரம்பிப்பேன். அப்போ நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை வச்சிருக்காரு. அந்த விசுவாசத்தை நாம் வளர வேண்டும் என்றால் ரோமர் 10:17 மீண்டும் 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 கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். மீண்டும் 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 கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். ஆகவே நான் சொல்ற பாருங்க, இது ரொம்ப சுலபம். இந்த 15 வருடமாய் நான் அநேக முறை இதை போதிச்சிருக்கிறேன். அப்போ நம்ம கையில் தான் இருக்கு. ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? விசுவாசம் அப்படிங்கிற ஒரு நல்ல காரியத்தை ஒரு டெபாசிட் போல நமக்குள்ள வச்சிருக்கார். அதில் வளருவதற்கு தொடர்ச்சியாய் வசனத்தை கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும். சுகம் வேணும்னா சுகத்துக்கு ஏதுவான வேத பகுதிகளை எடுத்து வாசிக்க வேண்டும். ஆமென். மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவர் செய்த சில அற்புதங்களை வாசித்து தியானித்து, ஆமென், அவர் சொல்லியிருக்கிற அந்த சுகத்துக்கு ஏதுவான ஸ்டேட்மெண்ட்டுகளை, அந்த வார்த்தைகளை, வசனங்களை நம்முடைய வாயால் சொல்லி 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 ஆமென் அந்த விசுவாசத்தில் வளர முடியும். பிரைஸ் காட். ஆமென். இது ஒரு பயிற்சி. அதை நம்ம செய்யும் போது அது விசுவாசத்தின் அளவு உயரும். ஹோப் பற்றி நான் பேசியிருக்கேன். நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாமல் ஒரு கிறிஸ்தவனும் இருக்க முடியாது. அதனால் இந்த நம்பிக்கை பார்த்தீங்கன்னா மிகுந்த பலனுக்கு ஏற்ற ஒன்று. கர்த்தர் எனக்கு கொடுப்பார், செய்வார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கை ஆண்டுடைய வசனத்தோடு சேர்ந்து வரும்போது அது விசுவாசமாய் மாறுகிறது. சரி, இப்போ நிறைய தடவை சொல்லிக் கொடுத்தாச்சு. விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்கிறோம். பல வேளைகளிலே நாம் செய்கிற விசுவாச அறிக்கை மற்றும் ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை அப்படின்னு நமக்குள்ளே ஒரு சோறு வந்துடும். இல்லைடா கேட்டோம், கிடைக்கல, ரொம்ப நாளாச்சு, கிடைக்கல, தாமதிக்குது அப்படி சொல்லும் போது சாதாரணமாய் என்ன செய்வாங்க? சபையில் ஆண்டருக்கு சித்தம் இல்லை, ரொம்ப ஈஸி, ஃபைலை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆண்டருக்கு சித்தம் இல்லை போல இருக்கு அப்படின்வாங்க. நாம் சுகமாக இருப்பது ஆண்டோடைய சித்தம், நாம் செழிப்பாக இருப்பது ஆண்டோடைய சித்தம், நாம் சந்தோஷமாக நிறைவோடு இருப்பது ஆண்டோடைய சித்தம். பிரைஸ் காட். அப்போ ஆண்டுடைய சித்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். இல்லாட்டினா நம்முடைய ஜபம் அவ்வளோதான் போல இருக்கு அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. நம்முடைய ஜபம் அவ்வளோதான், அதுக்கு பேசாம வேற யாராவது விசுவாச வீரர்களை, ஜப வீரர்கள், அவங்கள பிடிச்சிக்குவோம், அவங்கள்ட்ட ஜப குறிப்பை கொடுப்போம். தப்பு கிடையாது. அவங்கள்ட்ட ஜெப வீரர்கள், நல்ல ஜெபிக்கிறவர்கள், இன்டர்சீட் பண்ணுறவங்கள்ட்ட ஜெபிக்கிற தப்பு இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிடுவோம், முடிஞ்சிருச்சு, நம்மளால முடியாது, நம்ம ஜெபம் நம்ம கேட்டு விட வேலைக்கு ஆகாது, அவங்க யாராவது ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடும். பிரியமானவர்களே,
இன்னும் ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியம் ரொம்ப முக்கியம். அது ஜெபத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு. அந்த காரியமானது நம்மிலே நிறைவா இல்லை என்றால் அது ஆசீர்வாத தடையை கொண்டு வரும். ஜெப தடையை கொண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டாக்டர் எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்துட்டாரு, எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாரு. ஆனால் சரியாக டயக்னோஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவார்? இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் அதை எடுத்து பார்த்துடலாம், ஆனது ஆயிடுச்சு அப்படிவாங்கல்ல. அது மாதிரி தான் இன்றைக்கி ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி ஒரு டெஸ்ட் எடுப்போம். ப்ரைஸ் காட். நிறைய நாள் வர ஆண்டவரே, நிறைய நாள் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு நம்ம ஒரு வேளை மனசில் அங்கலாய்க்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம மத்தியிலே விலக்கி கொடுக்க இருக்கிறார். ப்ரைஸ் காட். எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்க? ஆமென். இது ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எத்தனை பேர், இது டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் இது ஏதோ கொரோனா இது தடுப்பூசி கிடையாது சொல்லலாம். கிட்டத்தட்ட இது உங்கள் ஆசீர்வாத குறைவுகளுக்கு அதிலிருந்து உங்களை வெளியேற்றுவதற்கு, இந்த குறைச்சலிருந்து வெளியேற்றுவதற்கு இது நிச்சயமாக ஒரு நல்ல மருந்தாய் இது அமையும். பிரைஸ் காட். எல்லாரும் சொல்லுங்க அன்பு. கைகளை தடிச்சுங்க அன்பு. ஆமென். அன்பு கேள்விப்பட்டீங்கன்னா கேள்விப்பட ஆளே இருக்க மாட்டீங்க. இங்கிலீஷில் லவ். லவ்னா எங்கேயோ போயிடும். வாலிப பிள்ளைகளுடைய எண்ணங்கள்லாம் வேறு எங்கேயோ போயிடும். லவ். பிரைஸ் காட். எல்லாம் சொல்லுங்க அன்பு. கிறிஸ்தவர்களுக்கு இது அன்பு ரொம்ப 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 முக்கியம். ஆமென். காலையில் தேவ செய்தியில் கடைசியில் வாசித்த ஒரு வேத பகுதியை இன்னைக்கு மாலை வகையில் இது முதல்ல வாசிக்கிறேன். எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம். பிரைஸ் காட். பைபிள் எடுத்துட்டீங்களா? பைபிள் கண்டிப்பாக கொண்டு வரணும். ஃபோனில் பைபிள் பார்க்குறத தவிர்த்து விட்டு இந்த மாதிரி பிரிண்டட் புக் வாங்கிக்கிங்க. அது நல்ல பழக்கம். ஆமென். ஓகே. அங்கே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், டிஸ்பிளேலையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13 வசனங்கள் இருக்கிறது. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினால் அல்பு எனக்கு விழாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். என்ன சொல்லிட்டாரு? அந்நிய பாஷை பேசுகிறோம், தூதருடைய பாஷை நல்லது. ஆமென். நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறோம், ரொம்ப நல்லது, ரொம்ப ஆசீர்வாதமானது, எல்லா வரங்களையும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளது, அற்புதமான தெய்வீக சுகத்தையும் தீர்க்க தரிசன வரங்களையும் ஆவிகளை பகுத்தறிதல் போன்ற வரங்களை எல்லாம் அது என்ன பண்ணுது? அந்நிய பாஷையில் நாம் பேசும்போது அது திறந்து விடுகிறது. அந்த அந்நிய பாஷையானது ஒரு வழி வகுக்கிறது. ஆனால் பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, இதெல்லாம் நான் பேசியும் அன்பு எனக்கு இராவிட்டால். எல்லாம் அன்பு. ஆமென். சக மனிதர்களை, என் வீட்டில் உள்ளவர்களை, என்னை பெற்றவர்களை, ஆமென், என் கூட இருக்கிறவர்களை, என் சபையினரை, எனக்கு விரோதமாய் செய்த பகைஞர்களை, எனக்கு துரோகம் நினைத்தவர்களை ஆண்டவர் யாரையுமே என்ன பண்ணல, ஒதுக்கி தள்ளிட்டு சொல்ல, எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறார். விசேஷமாக எதிரிகளை, துரோகம் நினைத்தவர்களை அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளை ஒருத்தர் ஷீபா லாக்கரா ஜஃபல்லா பராக்கலாமா பவுல் அப்போஸ்தலர் சொல்றான், எல்லாரை காட்டில் நான் தான் அந்நிய பாஷை நிறைய பேசுறேன். அந்நிய பாஷை பெற்றுட்டீங்களா கேட்கும்போது சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் 1-2 வார்த்தைகள் தான் வருது, நாங்கள் சொல்ல பேசிக்கிட்டே இருங்க, அது அப்படியே மல்டிப்ளை ஆகும். ஆமென். பவுல் சொல்றாரு, எல்லாரை காட்டில் நான் அந்நிய பாஷை அதிகமாக பேசுகிறேன். அப்படி அந்நிய பாஷை நான் பேசினாலும், ஆமென், அந்த தூதர் பாஷையை பேசினாலும், மனுஷர் பாஷையை பேசினாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அப்படின்னா எல்லாருன்னா ஒரு தகர டப்பால கல்லெல்லாம் போட்டு டொக டொக டொகடன்னு ஆட்டுற மாதிரி இருக்கும். நல்லா ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி
நல்லா ஆண்டவரை துதிச்சு பாடிட்டு, ஆனால் வீட்டில் சண்டை, வெளியில் சண்டை, பொண்டாட்டி மேலே சந்தேகம், புருஷன் மேலே சந்தேகம், அங்கே பகை, இந்த கோர்ட்டில் கேஸு, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு, பொழுது வரைக்கும் இப்படி இருக்குமானால், ஆமென், மகளை பிள்ளைகளை நேசிப்பதில்லை, பிள்ளைகள் பெற்றோரை நேசிப்பதில்லை, இப்படி ஒரு விசுவாசி, இப்படிப்பட்ட விசுவாசிகள் இருந்தால் அவங்க எல்லாதான் ஆவியிலே நிரம்பி அடிய பாஷை பேசினாலும் எல்லாம் சொல்லுங்க தகர டப்பா. புரியுறீங்களா? நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. அப்ப விசுவாசம் இருக்கும், நல்ல விசுவாசம் அறிக்கை செய்யலாம். ஆமென். வியாதியை விட்டு ஆய்ஸ்தாட்டில் பெருக கத்தரில் வைப்புறா இருக்கலாம், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன் 100 தடவை சொல்லலாம். 100 தடவை நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லிட்டு அல்பு நமக்கு இல்லாவிட்டால், ஆமென், அல்பு 100% வேணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மற்ற நேசிக்கணும். கிறிஸ்தவத்தினுடைய விசேஷித்த ஒரு காரியமே அல்பு. பிரைஸ் தி லார்ட். அல்பு இல்லையால் நான் சொல்ற பாருங்க தகர டப்பா. 2வது வசனம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அல்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு. விசுவாசத்தை பற்றி நம்ம போச்சோம். நீ மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு போ, சமுத்திரத்தில் போய் விடு. ஒரு மரத்தை பார்த்து நீ பெயர்ந்து போய் கடல்ல போய் விடு, அப்படி அது போய் கடல்ல விழுவா. நம்முடைய விசுவாசம் அவ்வளவு வல்லமை உள்ளது. விசுவாசிக்கிறீங்களா? சீசர் கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நீங்க விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். ஆண்டவர் சொன்னாரு, ஏயா கவலைப்படுற, என்னையா பெரிய விசுவாசம், கடுகளவு இருந்தா போதும் ஆகிறாரு. ஆண்டவர் சொன்னாரு, கடுகளவு, உனக்கு கடுகளவு விசுவாசம் தான் போதும், மழை பேர்ந்து போய் விழு. பிரியமானவர்களே, கடுகளவு இல்லை, நல்ல ஒரு அளவு விசுவாசத்தை கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் உள்ள வச்சுட்டாரு. ஆமென். அதனால மலைகளை பேர்க்கத்தக்க மகா பெரிய விசுவாசம் எனக்கு இருந்தாலும், எல்லாம் சொல்லுங்க அல்பு எனக்கு இராவிட்டால், சொல்லுங்க அல்பு எனக்கு இராவிட்டால் அந்த விசுவாசம் வேஸ்ட். நிறைய பேர் நிறைய நேரத்தில், மாஸ்டர் நீங்க சொன்ன நாள் அறிக்கை செஞ்சுட்டே இருக்கேன், 10 தடவை அறிக்கை செய்கிறேன், 13 தடவை அறிக்கை செய்கிறேன், எனக்கு அறிக்கை செய்கிறேன், செய்ய மழை போலையா, மழை போல, ஏன் அப்போ வருஷம் பொய்யா, ஆர்டர் பொய்யா? அப்ப இன்னைக்கு ஆண்டவர் காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். பொய்யிலப்பா, உன் விசுவாசம் மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் தான், கொஞ்சம் அல்ப டெஸ்ட் பண்ணி பாரு. ஆமென். பிரியமான இந்த மாலை வேளையிலே அற்புதமாக இந்த சபையில கூடி வந்திருக்க தேவ பிள்ளைகளை இணைத்தவர்களாய் பார்த்து கொண்டிருக்க அன்பு லட்சங்களே, ஒரு காரியத்தை நாம் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் வேஸ்ட். ஒத்துக்கிறீங்களா? உங்க வீட்டிலே உள்ளவர்களை, ஆமென், ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். நீங்க அன்பு செய்கிற காரியம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டுமா? உங்க வீட்டில் ஆரம்பிக்குது. மனைவி கணவனையும் கணவன் மனைவியும் குறைவில்லாமல் அன்பு செய்ய வேண்டும். குறையில்லாமல், மனதளவில் கூட தேவனால் இணைக்கப்பட்ட அந்த கணவனோ மனைவியோ மனதளவில் கூட ஒருத்தர் ஒருத்தருக்கு துரோகம் நினைக்கக்கூடாது. எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஏனென்றால் மனதளவிலே கூட உங்கள் ஒரு கணவன் மனைவியையும் ஒரு மனைவி தன்னுடைய கணவனையும் குறித்து அவர் தவறாய் நினைக்கும் போது அல்லது தவறு அல்லது ஒரு பாவத்தை இழைக்கும் போது அது அன்பு குறைஞ்சி போகுது. அன்பு இருந்தால் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அன்பு இருந்தால் நான் சொன்ன பாருங்க, படிக்க போகிறோம் நிறைய காரியங்களை வேகமாய். அன்பு இருந்தால் அங்கே பாவமே இருக்காதுன்னு படிக்க போகிறோம். எல்லா பாவத்துக்கும் என்ன காரணம்? அன்பு குறையுது. ஏதோ ஒரு விஷயத்தை அன்பு குறையுது. பிரைஸ் தி லார்ட். அப்ப என்னதான் தீர்க்க தரிசனம் உடைய வர இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வரங்கள் இருந்தாலும் சரி, நல்ல நான் ஜெபிக்க நடக்குதுயா, நான் ஜெபிக்கும் போது நடக்குது எல்லாமே, நான் பெரிய ஜெப வீரனாக்கும், நான் பெரிய ஊழியக்காரனாக்கும், நான் நல்ல ஒரு
விசுவாசியாக்கும் அப்படின்னு நம்ம யார் சொன்னாலும் சரி. பிரியமானவர்களே, நமக்குள் அல்ல அன்பு இல்லை என்றால், ஆமென், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். நம்முடைய வீடுகளில் முதல்ல அந்த அன்பை ஆரம்பிக்கணும். கணவன் மனைவி ஆரம்பிக்கும். கொஞ்சம் கூட அதில் என்ன இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட, கொஞ்சம் இருந்தாலும் வேற ஒன்றுமே இல்லை. நம்ம பாட்டுக்கு அறிக்கை செஞ்சுட்டே இருப்போம், மழையே போ போ போட்டு சொல்லிட்டே இருப்போம். மழை போட மாட்டிருக்காது. அன்புல ஒரு குறைவு இருக்காது. அதனால தான் பிரியமானவர்களே, எபேசியர் நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது சொன்னாரு, நீங்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவராக இருக்கும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, அன்பிலே பரிசுத்தம். எப்படி அன்புல பரிசுத்தம் வரும்? ஆமென். அன்பு பரிசுத்தமான அன்பா இருக்கணுமா, அதுல கொஞ்சம் கூட குறையே இருக்கக்கூடாதான். எந்த காரணத்தை விட்டுட்டும் பிரியமானவனே, தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பத்திலே, ஆமென், தெய்வ பிள்ளைகள், ரசிக்கப்பட்ட பிள்ளைகள், நம்ம மனைவிமார்கள் கணவனு கொடுக்க வேண்டிய டியூ ரெஸ்பெக்டை கொடுக்கணும். கணவன் மனைவிமார்கள் அன்பு செய்யணும். இதுல குறை இருந்தால் இந்த குறையை நாம தான் நிவர்த்தி செய்ய வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப அன்பு இல்லை என்றால் வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒன்றுமில்லை. ஆமென். மூணாவது காரியம், மூணாவது விஷயம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும். நிறைய நடக்கும் உலகத்தில். அன்னதானம் போடுவானுங்க, அதை போடுவானுங்க, கஞ்சி காய்ச்சி ஊற்றுவானுங்க, எல்லாம் கொடுப்பானுங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுப்பானுங்க, பாடப்புத்தகம் வாங்கி கொடுப்பானுங்க, எல்லாம் போஸ்ட் மட்டும் கொடுத்துருவாங்க. எல்லாரும் உடனே வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் பேப்பரில் ஃபோட்டோ வர மாதிரி வரும். எல்லாம் என்ன வேணாலும் பண்ணு. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தையே சுட்டு எரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் என்ன போட்டிருக்கு, எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஆமென். நாலாவது வசனம், அன்பு எப்படியா? நல்லா கண்டுபிடிச்சிங்க. அன்பு எப்படி இருக்குமா? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. ஆமென். அன்பு இருக்கிற இடத்துல எல்லாம் இல்லை, பொறாமை இல்லை. அன்பு இருக்கிற இடத்துல என்ன இல்லை, அன்பு தன்னையே புகழாது. அன்பு நிறைய பேர் அவனே புகழ்ந்துட்டே இருப்பான். அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பாகிறாது. அன்பு அயோக்கியமானதை செய்யாது. சில பேர் அவனை பற்றியே பேசிட்டே இருப்பாங்க பாருங்க. நம்மளை பேச விட மாட்டாங்க. எல்லாம் அவனே பேசி எல்லாம் மொத்தமா எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. அவனையே பொழுதுகிட்டு அவன் வேலையோ அவன் தொழிலையோ அப்படியாக்கும் இப்படியாக்கும். அன்பு இருந்தால் தன்னை பெருசாகவே சொல்லாது. அன்பு இருக்கும்போது கர்த்தருடைய சித்தத்தினால, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால, கர்த்தரை ஆசீர்வதிச்சதுனால நான் இப்படி இருக்கேன் அப்படி தாழ்மையோட சொல்லுவாங்க. பிரைஸ் காட். புரியுதா உங்களுக்கு? அன்பு அயோக்கியமானதே செய்யாது. அயோக்கியமானது எல்லாமே அடங்கிடுச்சு. அதில் அயோக்கியத்தனம் எல்லாமே, அதில் எல்லா குற்றங்களும் வருது. அதில் திருட்டு வாரண்டு, அப்புறம் அயோக்கிய பையன் அப்படின்னு சொன்னாங்களே, அயோக்கியமாக இருக்கும். அயோக்கியம். அப்போ எல்லாமே அவர்கிட்ட உண்மை இல்லை. அவருடைய நடக்கையிலே, ஒழுக்கத்தில் இடம் இல்லை, நேர்மை இல்லை, எல்லாம் சேர்த்தது அயோக்கியத்தனம். அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, கோபம் கொள்ளாது, ஷார்ட் டெம்பர் இருக்கிறதாலும் சினமடையாது, தீங்கு நடையாது. அன்புடையவனுக்கு என்ன பண்ணுவான், அடுத்தவனுக்கு தீங்கு மனசார கூட நினைக்க மாட்டான் இப்படின்னு வேதம் சொல்லிடுது. ஆமென். நம்ம எடுத்துக்கணும். ஒருவேளை இதை ஏதாவது நம்ம இதில் அகப்பட்டு இருக்கோமா, இதை ஆசிக்கி இருக்கோமா அப்படின்னா உடனடியாக ஆவியனுடைய துணையோட இதில் வெளியே நம்முடைய அன்பிலே பரிசுத்தத்தை நாம் என்ன பண்ணோம், மெயின்டைன் பண்ணிக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். வசனத்தை பார்க்குறீங்களா இல்லையா? என்னைய பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒன்று பைபிளை பாருங்க, இல்லைங்க மேலே பாருங்க. ஆமென். அன்பு என்ன பண்ணுவா? சகலத்தையும் சகிக்கும். சகிச்சுக்கும். நல்ல சகிப்புத்தன்மை உள்ளதாக இருக்கும். சில பேர் அப்படியே விசுவாசிகள் சகிப்புத்தன்மை இருக்காது, சகிச்சுக்க மாட்டாங்க. அதெல்லாம் தப்பு. இதெல்லாம் அன்புக்கு விரோதமானது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தீர்க்க தரிசனம் கூட ஒழிஞ்சு போயிடும்.
தீர்க்க தரிசனத்தை நாடுகள் அடுத்த அடுத்த அதிகாரத்தையும் சொல்றாரு. அடுத்த அதிகாரத்தையும் சொல்றாரு. முதல் வசனத்திலேயே முதல் அல்பை நாடுகள், அப்புறமா ஞான வரங்களை விரும்புகள், விசேஷமாக தீர்க்க தரிசனத்தை விரும்புகள். முதல்ல எது நாடணும்? எல்லாத்தையும் அல்பை நாட வேண்டும். அல்பை, அல்பு. நம்ம வீட்டில், நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம போகிற இடத்துல, எங்கே போனாலும் சரி, வந்தாலும் சரி, எல்லாச்சும் அல்பு 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 அல்பு. நம்முடைய வாயின் வார்த்தைகள், ஆமென், நம்முடைய நடக்கை, நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிற விதம், மற்றவனை டீல் பண்ணுற விதம் எல்லாம் அன்பா இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அள்ளிய பாஷை ஆனாலும் ஓய்ந்து போ. அப்படி நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த அள்ளிய பாஷை கூட ஒரு நாள் ரிட்டையர்ட் ஆகிடும், ஓய்ந்து போ. அறிவு கூட ஓய்ந்து போ. அறிவு எவ்வளோ படிச்சிருக்கோம், எல்லாம் மறந்து போச்சு. படிச்சு டிகிரி முடிச்சு நான் 30 வருஷம் ஆச்சு. எல்லாம் படித்தா ஒன்றுமே ஞாபகம் இல்லை, எல்லாம் மறந்து போச்சு. அப்போ ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கணும், அப்போ பெரிய பெரிய நிறைய மார்க்லாம் வாங்கணும், நல்லா படித்தோம். இப்போ எங்கே போச்சு? எல்லாம் மறந்து போச்சு, மறந்துடும். நீ படித்த படிப்பு கூட என்ன ஆகிடும்? அறிவு கூட ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுவதும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போன்னு சொல்லிட்டு 13வது வசனத்தில் என்ன சொன்னார் பாருங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளிலே எது பெரியது? அன்பே பெரியது. அப்ப விசுவாசம் நம்பிக்கை வேணான்னு சொல்ல, விசுவாசம் நம்பிக்கை பெரியது. எல்லா சொல்லுங்க, அதை காட்டிலும் அன்பு பெரியது. ஆமென். நீ எவ்வளவு பெரிய விசுவாச வீரனா இருந்தாலும் சரி, அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை. அப்ப ஒரு காரியம் நமக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு. விசுவாசிக்கிறீங்களா? நான் அந்த பூமியிலே இன்னும் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு நம்ம அநேக வேளைகளில் ஆண்டவருடைய இரக்கத்தின் பேரிலே நமக்கு கிடைக்கிற அந்த காமன் பிளெஸிங்கில் தான் நம்ம இருக்கிறோம். பொதுவான ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவருடைய இரக்கத்தினால எல்லா மனுஷனுக்கும் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுக்கிறார். ஆனால் நாம் அதற்காக அழைக்கப்படவில்லை. எல்லா மனுஷருக்கும் கிடைக்கிற அதே ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கினா நமக்கு எதுக்கு அப்போ ரட்சிப்பு? நமக்கு எதுக்கு ஆண்டவர் அங்கே இறங்கி வரணும்? நமக்கு எதுக்கு இயேசுவின் ரத்தம்? நமக்கு எதுக்கு பரிசுத்த ஆவியானவர்? நமக்கு எதுக்கு சபை? நமக்கு எதுக்கு போதகர்? நமக்கு எதுக்கு அந்நிய பாஷை? நமக்கு எதுக்கு அபிஷேகம்? இப்படி அடுக்கிட்டே போலாம். நாம் எல்லாரும் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொடுக்கிறீங்களா? மற்ற ஆட்கள் மாதிரி இல்லைங்க. நம்ம மற்ற ஆட்கள் மேலே வெயில் அடிக்குது, எனக்கு வெயில் அடிக்குதுன்னா நான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. எல்லாம் மற்றவங்க மேலே மழை பெய்யுது, எனக்கு மழை பெய்யுது அப்படின்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. என்னால் மழையை நிறுத்த முடியும், என்னால் மழையை வருஷிக்கப்பட முடியும், இது ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. நான் சொன்னா உடனே சூரியன் ஒரு மேகத்தால் மறைக்கப்பட்டு எனக்கு நிழல் வரும், அதான் விசேஷம். எல்லாருமே சூரியன் அடிக்குது, எல்லாருமே மழை பெய்யுதுன்னா அந்த காமன் பிளஸிங்காக பிரியமானவர்களே, நீங்கள் நான் ரட்சிக்கப்படவில்லை. எல்லாம் சொல்லுங்க, நான் விசேஷித்த ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப இந்த விசேஷித்த ஆசீர்வாதத்தை, நல்ல வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை நம்ம அடைய வேண்டும் என்றால் நமக்கு நிச்சயமாக நம்பிக்கை வேணும், நிச்சயமாக விசுவாசம் வேணும், எல்லாவற்றுக்கும் மேலாக நிச்சயமாக அன்பு வேணும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப என்ன சபை அதிகமாய் போதிக்கிற விசுவாசத்தை போதிச்சிருக்கு, எல்லாத்தையும் போதிச்சுட்டு அன்பை பற்றி சரியாக போதிக்கிறேன்னா அங்கே பிரச்சனை ஆயிடுது. அதான் தேவனுடைய ஆவியானவருடைய அனாதி தீர்மானத்தின்படி இன்றைக்கு அன்பை பற்றி போதிக்கிறோம். எல்லாச்சும் அன்பு. ஆமென். அப்போ ஏன் இது இவ்வளோ பெரிய விஷயமா ஆர்டர் சொன்னார்? இது கடவுளுடைய கட்டளை. மற்றவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பது எல்லாம் சொல்ல கட்டளை. கட்டளைலாம் கீழ்படிடுமா வேணாமா? கண்டிப்பாக கீழ்படிடும். எடுத்து வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37 வாசிக்கிற பாருங்க. 22ஆம் அதிகாரம் 37. இயேசு அவனை நோக்கி, ஒருத்தர் கேட்குறான், போதகரே, ஒரு நியாயசாஸ்திரி வந்து கேட்குறான் இயேசுகிட்ட, போதகரே, நியாய பிரமாணத்தை எந்த கற்பனை பிரதானமானது அப்படிங்கிறான்.
அப்போ ஆண்டவருக்கு பதில் சொன்னார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. அடுத்தது சொல்றாரு, இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உள்ளிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. ஆமென். முதல் கட்டளை, எல்லாவற்றுக்கும் மேலாய் கடவுள் அன்பு செய்யணும், தேவன் அன்பு செய்யணும். துதி கனம் மகிமை அவருக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் செலுத்தக்கூடாது. அதான் தேவன் அன்பு செய்யறது. அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கணும். அவர் சொன்ன வார்த்தைக்கு அடிமையாய் நம்ம ஒப்புக் கொடுக்கணும். அவருக்கு மட்டுமே துதி ஆராதனை செலுத்தணும். அவருடைய வார்த்தைகளை மட்டுமே வாசிக்கணும், நேசிக்கணும். இதெல்லாம் இது போன்ற காரியங்கள் அடங்கியிருப்பதுதான் அவரை அன்பு செய்வது. அடுத்தது, உள்ளிடத்தில் அன்பு கூறுவது போல. நம்ம எல்லாருமே ஒரு வகையில் செல்ஃபிஷ் தான் இல்லையா? எல்லாமே நம்ம உடம்ப பார்த்துக்குவோம். கொசு வந்து கடிச்சிட்டு தான் விட்டுட்டு இருப்போமா? ஆனால் கிறிஸ்தவ வேற கொசு அடிக்க மாட்டேன் அப்படின்னு முள்ளு குத்திடுச்சுன்னா சும்மாட்டு இருப்போமா? உடனே டக்குனு எடுத்து தூக்கி போடுறோம் இல்லையா? அப்போ நம்ம சரீரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? பார்த்துக்கணும். தப்பு கிடையாது. நம்ம சரீரத்தை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? நம்ம குளிர் ஒத்துக்கணும், நம்ம பார்த்துக்கணும். குளிரில் நான் போக மாட்டேன், அதுக்கு தகுந்த ப்ரொடெக்ஷனில் போவேன். வெயிலில் போனால் எனக்கு வெயில் ஒத்துக்காது அப்படின்னா நம்ம தான் பார்த்துக்கணும். ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், நம்ம தான் பார்த்துக்கணும். எனக்கு இது சாப்பிட்டா ஒத்துக்காது, அது சாப்பிட்டா ஒத்துக்காது, நம்ம தான் பார்த்துக்கணும். ஆசையாக இருக்குது இது சாப்பிடணும், அப்போ ஆண்டவரே உங்கள் நாமத்தினால இது பிளஸ் பண்ணுறேன், இது என் உடம்புக்கு ஒத்துக்கிட்டோம், அப்படி ஏதாவது ஒன்று செஞ்சு நம்முடைய சரீரத்தை நாம் தான் பார்த்துக்கணும். அப்போ நம்மை நாமே நேசிப்பது போல, அதே போல் சரீரத்துக்கு உட்பட்ட பாவங்களை செய்யக்கூடாது. விபச்சாரம், வேசித்தனம், இந்த குடிவெறி, போதை வஸ்துக்கள், இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் எல்லா பாவங்கள் இவைகளெல்லாம் நம்முடைய சரீரம் சம்மந்தப்பட்ட பாவங்கள். அப்போ சரீரம் சம்மந்தப்பட்ட பாவங்களாம் செய்யாமல் என்ன பண்ணுறோம்? நம்மை நாமே பார்த்துக்கொள்கிறோம் இல்லையா? அதே போல ஆண்டவர் சொன்னார், நீ பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஆமென். நீ ஒன்னையே நேசிப்பது போல அடுத்தவனை நேசி, அயலோட நேசி, அவனை வேற விதமாக பார்க்காத. ஆமென். ஒன்னை நீ பார்த்துக்கிறது நல்லதான், அதே போல அடுத்தவனையும் நேசி அப்படிங்கிறார். இது என்ன சொன்னார்னா, சொல்லிட்டு இது ஒரு கட்டளை அப்படின்னு சொல்றாரு. இவ்விரண்டு கற்பனைகளிலும் 40வது வசனத்தில் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கு. மோசையோட 10 கற்பனைகள், அதுக்கப்புறம் மோசையோட சட்டங்கள், எவ்வளோ கட்டளைகள் கற்பனைகள்லாம் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு தேவன் கொடுத்திருந்தார். எல்லா கட்டளைகள் எல்லா கற்பனைகளையும் உள்ளடக்கியது தான் இந்த 2 கட்டளைகளும். நம்புறீங்களா? ஆமென். அதில் இப்போ 2வது கற்பனை தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் சொல்லுங்க, நான் மற்றவர்களை அன்பு செய்வேன். ஆமென். மற்றவர்களை எல்லிலும் மேலானவர்களாய் பார்ப்பேன், மற்றவர்களை கனப்படுவேன். விசுவாசிக்கிறீங்களா? மற்றவர்களை புறங்குற மாட்டேன், மற்றவர்கள் மேலே அவதூறு பேச மாட்டேன். அங்கே எல்லாம் படித்த அன்பை பற்றி, அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு சினம் கொள்ளாது, அன்பு சந்தோஷப்படும். மற்றவங்களுடைய உயர்வை பார்த்து அன்பு என்ன பண்ணும்? சந்தோஷப்படும். அன்பு பொறாமப்படாது. ஐயோ அவங்க நல்லா இருக்காங்களே, அவ்வளோ அன்பு பொறாமப்படாது. ஏன் அன்பு பொறாமப்படாதுன்னா, நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய அன்பு படிச்சு காட்ட போற பாருங்க. நமக்குள்ள தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கான். அப்ப அந்த அன்பு சொல்லும், உனக்கும் அது கிடைக்கும். ஆமென். ஆமென். உனக்கும் கிடைக்கும். ஒன்றையும் ஆஸ்வதிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கார். ஆமென். போதுமானது அதிகமாக இருக்கார். அப்படிங்கிற எண்ணம் உள்ளே இருந்து நமக்கு வெளியே வரும். நமக்குள்ள அபிஷேகம் நமக்கு போதிக்கும். நம்புறீங்களா? அதனால அன்பால் நிறையப்பட்டவர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா, மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டாங்க, எரிச்சல் அடைய மாட்டாங்க, சினம் கொள்ள மாட்டாங்க, சீற்றம் அடைய மாட்டாங்க. அதான் அன்போட ஒரு பெரிய ஸ்பெஷல் குணம், ஸ்பெஷாலிட்டி. பிரைஸ் தி லார்ட். அப்ப இது பாருங்க, இது தேவனுடைய கட்டளை. எல்லாம் சொல்ல தேவனுடைய கட்டளை. மற்றவனை அன்பு செய்ய வேண்டும் என்று தேவனுடைய கட்டளை. மற்ற அன்பு செய்யாம நம்முடைய ஜெபம் கேட்கப்படவே படாது. பகையை வச்சுக்கிட்டு, குரோதங்களை வச்சுக்கிட்டு, துரோகத்தை செஞ்சுக்கிட்டு, என்னதான் பாஸ்டிங் போட்டு என்னதான் தலைகீழா நின்று அறிக்கை செஞ்சாலும் கூட எல்லாம் ஆகாதான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகாது. எதை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? அப்ப
இந்த அன்பை குறித்து கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். அதனால் இன்றைக்கி இந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லும் எது எதுலாம் எங்கெங்கெல்லாம் கட்டி இருக்குது, எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்துருக்கு. இன்றைக்கே தூக்கி கட் பண்ணி தூக்கி போடுறோம் இயேசுவி நாமத்தால். பிரைஸ் காட். எங்கெங்கெல்லாம் பொறாமை இருக்கா, இல்லை யாரும் மேலேயா விரோதமாக இருக்கோமா, யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறோமா, யார் மேலே பகையாக இருக்கிறோமா, யாராவது இன்னும் சமைச்சிட்டு இருக்கோமா, அப்படிலாம் நம்ம என்ன பண்ணணும், பார்க்க வேண்டும். பார்த்து என்ன பண்ணணும், இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இப்போ முடிஞ்சு போகும்போது கையில் கிடச்சிடும். முடிஞ்சு போகும்போது உன் கையில் கருத்தர் கொடுத்துருவார். எல்லாத்தையும் வீட்டில் போடணுன்னு என்னென்னலாம் போடணுமோ தூக்கி எங்கெங்கெல்லாம் சதை வளர்ந்துருக்கோ, எங்கெல்லாம் கட்டி வளர்ந்துருக்கோ அதெல்லாம் தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய ஜெபத்தை தொடருவோம். நான் சொல்ல பாருங்க, ஜெபக்கடி நம்முடைய வாழ்க்கையில் வந்து அதிகமாய் பழுத்த பழமாய் கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்தவங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். விசுவாச அறிக்கை செய்ய ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பகைவரை மன்னிக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதிரியை மன்னிக்கிறது, ஒரு தாழ்மையாக இருக்கிறது, மற்றவர்களை நம்பிலும் உயர்வாய் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நம்மளை காட்டிலும் உயர்வாக பார்க்கணும். மற்றவர்களை கனப்படணும், மற்றவர்களை என்கரேஜ் பண்ணணும், மற்றவர்களை பாராட்டணும். ஏன்னா தான் அன்பு செய்து. அதே மாதிரி பெரியவர்களை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் அன்பே செய்ய முடியாது, அவங்கள தான் அன்பு செய்யணும். அது எப்படி? அது அப்படி தான். ஒரு ஜெபம் கேட்குற படம் வேணுமா, மழை பெயர வேணுமா, மழை பெயர் சமுத்திர சபை விடணுமா, இல்லை நீ பேசுகிற அந்நிய பாஷையாக இருக்கணுமா, இல்லை சகடப்பாவாக இருக்கணுமா? ஆமென். இல்லை ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கு ரெடி ஆகிக்கணும். பிரைஸ் காட். விசுவாசிக்கிறீங்களா? ஒத்துக்கிடும். ஆண்டவன்ட்ட ஒத்துக்கிட்டு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சரி பண்ணிடணும். பிரைஸ் லார்ட். அப்போ பாருங்கள், இயேசு அதான் சொன்னார், ஒரு புதிய கட்டளை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34-35. பாருங்க, நம்ம இந்த பாடல் பகுதியில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார் என்பதை எல்லாம் பாடி பாடி சோதனை பண்ணணும். செய்தி வேளையில் வந்து இப்படிப்பட்ட ஆப்ரேஷன் நடக்கும், இப்படிப்பட்ட அறுவை சிகிச்சை நடக்கும். அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும், நம்ம அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. இயேசு சொல்றாரு. யார் சொல்றாங்க? ஆமா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இப்படி கூட நீங்க சொல்லலாம், புதிய ஏற்பாட்டின் கட்டளையை கொடுக்கிறேன். இயேசு கொடுத்திருக்காரு. இந்த கட்டளைக்கு இது என்ன இல்லை, இது எந்த மாற்றமே இல்லை. அடுத்தது பாருங்க 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். சீஷத்துவம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டோட சீஷனாக இருக்க விரும்புகிறீங்களா? ஆமென். ஆண்டோட சீஷர்களாக கிறிஸ்தவர்கள் ஆக முடியும். சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அந்தியோக்கியாவிலே வழங்கலாயிற்று. அப்ப நம்மள சீஷர்கள், இயேசு பின்பற்றி வந்து சீஷர்கள். சீஷனாக இருக்கணும்னா நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். சீஷர்களை எப்படி கண்டுக்கிட்டாங்க தெரியுமா? அவங்க அற்புதம் செஞ்சதுனால இல்லை, ஆனால் ரெண்டாவது அவங்க வல்லமையா போதிச்சதுனால கிடையாது, ஆனால் ரெண்டாவது மூணாவது முதல் காரியம் ப்ரையாரிட்டி, சீஷர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தார்கள், கிறிஸ்துவை போலவே அவர்கள் இருந்தார்கள். ஆமே. ஒரு காலத்தில் பிரச்சனை வந்துச்சு. இயேசு இருக்கும்போது யார் பெரியவன், யார் பெரியவன், நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படி அப்போஸ்தலருக்குள்ள சீஷருக்குள்ள சண்டை வந்துச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, அழகா ஒரு காரியத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரு. நான் பாடுபடுவதற்கு முந்தின நாள் திருவிருந்து ஏற்பாடு பண்ண சொன்னார் இல்லையா, பஸ்கா பண்டிகை கொண்டாடுற நேரத்தில். அப்போ என்ன பண்ணாரு, எல்லாம் 12 பேரையும் உட்கார வச்சு அவரே என்ன பண்ணாரு, தள்ளி எடுத்து அவருடைய பாதங்களை கழுவி அவன் தன்னுடைய மேலங்கிய மேல் ஆடையால் பாதத்தை துடைத்து அவன்
தன்னைத்தானே தாழ்த்தினார். அவர் சொன்னாரு, உன்னிலே பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் அவன் சிறியவனாயிடுவான், தன்னைத்தானே தாழ்த்தினால் மட்டும்தான் உயர்த்தப்படுவான். அவள் நல்ல ஒரு அருமையான பாடத்தை சொல்லி கொடுத்து போயிட்டாரு. பெந்தெகோஸ்தே நாள் அன்றைக்கு பரிசுத்தாவியர் வந்தார். ஆமென். நிறைவான பரிசுத்தாவியர் வந்தோட இவனுங்கள்ட்ட இருந்த குறைவான எண்ணங்கள்லாம் போயிடுச்சு. எல்லா சீஷர்களுமே என்ன பண்ணாங்க? பிரைஸ் காட், ஷீ பராக்கா லஃபரமா, எல்லாருமே பாருங்க அற்புதமாய் இயேசுவை பிரதிபலிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால முதல் பிரசங்கத்தை டக்குனு பேதுரு எதிர்த்து பேசும்போது, நீ உட்காரு, நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. பேதுரு எப்பவுமே துடிப்பானவர், எப்பயுமே பேசுறதுக்கு முதல்ல பேசுறதுக்கு விரும்புவார். அப்ப என்ன பண்ணாங்க? ரைட், ஓகே, பேதுரு தான் முதல் பிரசங்கத்தை நிகழ்த்துகிறார். கூட எத்தனை அப்போஸ்தலர் இருக்காங்க. யோவான் இருக்காரு. யோவான் இயேசுக்கு ரொம்ப பிரியமான சீடா, உட்காரியா, நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாரா? ஆர்டர் காலத்தில் எப்போ பார்த்தாலும் நீ தான் எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி பேசிகிட்டு இருந்த, அவர் போன பொறுப்பா நீயே பேசிகிட்டு இருக்க அப்படி பேசுகிற யாரா அதட்டாங்களா? எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் கனம் பண்ணாங்க. ஒருவர் மேல் அன்பாயிருந்தார்கள். இயேசுவின் சீஷர்கள் என்ற பெயரை தக்க வைத்துக் கொண்டார்கள். ஆமென். இவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கலாயிற்று. புரியுதா உங்களுக்கு? அன்பு இல்லையேல் எல்லாம் சொல்லுங்க, ஒன்றுமே இல்லை. ரீபாலா மராப் அதிகரமலா அப்படி சொல்லிட்டு நல்லா அடிய பாஷை பேசிட்டு வீட்டில் சண்டை, புருஷனோட சண்டை, பொண்டாட்டியோட சண்டை, எரிஞ்சு விழுவுறது, வாய் நிறைய கெட்ட வார்த்தை, அக்கம் பக்கம் சண்டை, அடுத்த வீட்டில் சண்டை, 4 எல்லையிலுமே சண்டை, எய்த்தாப்புல தெருவில் சண்டை, பைப்பில் சண்டை, பைப்பு குழாய் அடியில் சண்டை, கோர்ட்டில் கேஸு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டு நின்றுட்டு இருக்குது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் பாருங்க, தயவு செய்து மாற்றிக்கணும். இவங்களாம் கிறிஸ்தவங்களையே கிடையாது, பரலோகம் அங்கீகரிக்காது. வேணா சபைக்கு வரலாம், போகலாம், எங்கள் ஆத்துக்காரரும் கச்சேரிக்கு வந்தான்ற மாதிரி போயிட்டு இருக்கலாம். ஒரு நன்மை, காமன் பிளஸிங் தான் இருக்கும். எல்லா மனுஷரும் கீழே வரதான் இருக்கும். நித்திய ஜீவன் அடைவதற்கே ஒரு கேள்விக்குறி வந்துடும். பிரியமானவர்களே, அன்பு இல்லாவிட்டால் படிக்க போகிறோம். கவனமாக கேளுங்க. விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் காட். பயமுறுத்தல இந்த பிரசங்கம் எனக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா கடைசி நாட்களில் தேவர் சபையை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த அன்பிலே நாம் பரிசுத்தமாக இருக்கும் போது அற்புதம் அடையாளம்லாம் ரொம்ப லகுவாக நடக்கும். கர்த்தர் ஜிஜேசிஎஃப் சபையை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையுங்கள், மாற்றம் அடையுங்கள். பிரியமானவர்களே, யாரையா மல்லிக்கலாம் மல்லிங்க, பேசுங்க, அவங்களோட ஒன்றும் தப்பு இல்லை. உங்களை சீடு துப்புனாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கணும், உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் விளிரணும், நிறையிடும், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியிடும். நாட் அண்டர் காமன் பிளஸிங் பட் அண்டர் ஸ்பெஷல் பிளஸிங். ஆமென். மற்றவன்ட்டி பேங்க்கில் பணம் இருக்குது, என்டி பணம் இருக்குது, மற்றவனும் 10,000 20,000 30,000 சம்பாதிக்கலாம், நான் அதே மாதிரி சம்பாதிக்கிறேன். இல்லைங்க, இது ஒன்றுமே கிடையாது. நம்ம எப்படிங்க? ஆமென். விருத்தியில் போயிட்டே இருக்கணும். விசுவாசிக்கலாம். மற்றவெல்லாம் வீடு கட்டினா நாங்கள் வீடுகளை கட்டுவோம். மற்றெல்லாம் வாகனம் வச்சிருந்தா நாங்கள் வாகனங்களை வாங்குவோம். ஆமென். அப்புறம் ஐடி ரைடு வராமல் என்ன நடக்கும்? வந்து பார்ப்பாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குங்க, எப்படிங்க வாங்கினீங்க? நாங்கள் ஜோப் பண்ணலங்க, ஆர்டர் கொடுத்தாருங்க, இதே வருமானம். ஆமாங்க, ப்ரைஸ் எல்லாம் ஐடி ரைடில் வந்தவங்க எல்லாம் முட்டி போட்டு ஜோப் பண்ணிட்டு போயிடுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆசீர்வாதம் மேலே ஆசீர்வாதம் பெறணும். வாயின் வார்த்தைகள் அன்பான வார்த்தைகள். எல்லா மாமியார் மாதிரியும் ரசிக்கப்பட்ட மாமியார் இருந்தால் அப்புறம் என்ன? தகர டப்பா தான். எல்லா மருமகள் மாதிரியும் ரசிக்கப்பட்ட மருமகள் இருந்தால் என்ன? எதுக்கு அப்புறம் ரட்சிப்பு? எதுக்குமா அப்புறம் ரட்சிப்பு? எதுக்கு அப்புறம் இயேசு? அப்புறம் எதுக்கு ரத்தம்? எல்லா வீட்லையும் நடக்கிற மாதிரி மாமியார் மருமகள் சண்டை நம்ம வீட்டில் நடந்தா நம்ம எதுக்கு ரசிக்கப்படணும்னு நான் கேட்குறேன். புரியுதா உங்களுக்கு? மற்ற மாதிரி எல்லாரும் போய் நிற்கிற மாதிரி கோர்ட்லேயும் இதில் போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்கிறது தான் எதுக்கு நமக்கு ரட்சிப்பு? ஜோப் பண்ணுங்க. உங்களுக்கு விரோதமாக செய்கிறாங்களா? ஜோப் பண்ணுங்க. உங்களுக்கு விரோதமாக உங்களுடைய பொருட்களை, உங்களுடைய சொத்தை ஆட்டையை போடுறாங்க, விரும்புகிறாங்க, ட்ரை பண்ணுறாங்களா? ஜோப் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பண்ணுங்க.
அவங்க மேலே இயேசுவிட தெளித்து வல்லாடுங்க. நாளே நாளில் அவங்க அதை விட்டுட்டு போயிடுவான். உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும். அதை விட்டு வாங்க 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 நாங்கள் அங்கே வாங்க நீ அப்படி வேறு சேர்த்துக்க கூடாது. வாங்க வாங்க. நியாயமான காரியங்கள் இருக்குது. சில காரியங்கள்லாம் கோர்ட் வழியாக தான் போய் கிளைம் பண்ணி வாங்கணும் அப்படிலாம் இருக்குது. அதுதானே சொன்னேன். சும்மா எதுக்கு இருந்தாலும் தொட்ட தொண்ணூறுக்கெல்லாம் போயிட்டு அவங்களும் பாவம், அவ்வளோ கேஸ் சேர்ந்து போயிடுச்சான். எல்லாம் எங்கே பார்த்தாலும் உலகத்தார் செய்கிற மாதிரி போய் ஆண்டுடைய பிள்ளைங்க செய்யக்கூடாது. விசுவாசிக்கணும். ஆமென். எனக்கு நடக்கணும் விசுவாசிக்கணும். நம்புறீங்களா? பிரைஸ் காட். அல்லேலூயா. அதெல்லாம் சகோதரர் சொல்லுவாங்க, ஜேம்ஸ் மேரி பாஸ்டர் என்னோட காரியத்தை கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் பேசாமல் இருக்கு, ஒன்றுமே அலையாதீங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், அந்நிய பாஷையை பேசுவோம், பைல் பண்ணுவோம், இயேசு நாமத்தால. பிரைஸ் காட். ஒருத்தன் என்கிட்ட லஞ்சத்துக்கு ரொம்ப அலைஞ்சான். லோகு பத்திரத்தை தர மாட்டேன்ட்டு ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தான். நான் லஞ்சம் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். நம்ம ஊர் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே முடியாது சொல்லிட்டு போயிட்டேன். முடியாது சொல்லிட்டு போயிட்டேன். அவ்வளோதான். அடுத்த முறை 1 மாதம் கழிச்சிட்டு போய் அங்கே வெளியே ஒரு மரத்தடியில் ஜோம் பண்ணிட்டு போன ஆண்டவரே ரொம்ப வீராமாக போயிட்டேன். உள்ளே போகிற திருப்பி நல்லதாக நடக்கணும். போனால் நான் என்கிட்ட கேட்டு என்னை துன்புறுத்துகிற ஆட்கள் சீட்லேயே இல்லை. நம்புறீங்களா? அப்புறம் எங்கேயாவது ஒரு சத்தம் வருது, அவ்வளோ பெரிய ஆஃபீஸர் என் பேரை சொல்லி ஃப்ராங்க்லின் அப்படின்ட்டு. யாராலும் பார்த்தா அங்கே போய் பக்கத்தில் பார்த்தா இல்லை சார் அப்படி பக்கத்தில் மறந்துட்டீங்களா, நம்மளாம் காலேஜ் ஒன்றா படித்தவே, நீங்கள் என்னோட சீனியர் அப்படின்னு அங்கே ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பார்த்து கூப்பிட்றாப்புல. நான் சொன்ன பார்த்தா முகம் அடையாளம் தெரியுது, மறந்துட்டேன் சாரி. அவர் பேர் சொல்லி கூப்பிட்றாப்புல, என்னோட ஜூனியர். அப்புறம் சொல்ல இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணால அவனை 2 பேருமே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டானுங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் வேணும். அவரே செஞ்சு கொடுத்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே என்ன எதிர்த்து நிற்க வேண்டும். சத்தியத்துக்கு புறம்பான காரியங்கள் இதுக்கெல்லாம் அதுக்காக சும்மா எல்லாம் போய் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கடித்து பட்சித்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும். இல்லை வேணும்னா அவங்கள இயேசு இருக்காரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. ஆமென். நமக்காக 2 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம். பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக வேண்டுதல் செய்கிற எல்லா மகா பிரதான ஆசாரியர். உங்களுக்கு ஜெபம் பண்ணாமல் அவர் யாருக்கு ஜெபம் பண்ணுவார்? நமக்கு ஜெபம் பண்ணாமல் யாருக்கு ஜெபம் பண்ணுவார்? அவர் முஸ்லீம்களுக்கும் இவங்களும் ஜெபம் பண்ணுவார் உட்காந்துக்கிட்டு. அவர் ரட்சிக்கப்பட்ட அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாம் சொல்லுங்க, எனக்காக ஜெபம் பண்ணார். பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளை வேண்டுதல் செய்கிறார். 2 பேர் ஜெபம் பண்ணுறாங்க நமக்காக. எத்தனை பேர் அவரை பயன்படுத்திக்கிறீங்க? அதை விட்டு அன்புக்கு விரோதமான காரியத்தில் இறங்கிடக்கூடாது. போய் விசுவாசிக்கிறீங்களா? நேற்றுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் எங்கள் அம்மாவோட பென்ஷன் சமயத்தில் போயிருந்தேன். அங்கே இருக்க ஒரு லேடி ரொம்ப சீருது என்கிட்ட, அப்படியே ரொம்ப வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சும்மா செய்கிற மாதிரி உட்காந்து சீறிட்டு இருந்துச்சு. எனக்கா சுறுசுறுன்னு வந்துச்சு. என்னடா அன்பை பற்றி போசிக்கிட்டு இருக்கோம், பழைய ஆளாக தான் ஒரு கடிச்சுக்கலாமே, ஒரு சத்தத்தை போட்டலாமே அப்படி நானும் அப்படியே பேக்கு மாதிரி பேசாமல் நின்றுட்டே இருந்தேன். ஆச்சாக்கா பூச்சாக்கான்னு பேசிக்கிட்டு இருந்துச்சு. சரி பேசு அப்படி வந்துட்டு வீட்டுக்கு வந்து மெயிலை ஓப்பன் பண்ணல. மெயில் ஐடியை எடுத்து இன்றைக்கி என்ன பண்ணுறது, இதை வச்சு செஞ்சிடணும், இதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதிடலாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா சேச்சா இதை கர்த்தர் பார்த்துக்குவார். ப்ரைஸ்கார் நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது, மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண உட்காருவோம், ஏசி நான் தான் உட்காந்து கோவம் வரதான் செய்யும், மற்றவங்களை பார்த்து விட்டுருவோம், அவர் பார்த்துக்குவார். ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக வராங்களா, உங்களுக்கு விரோதமாக படையெடுக்கிறாங்களா, சீறி வராங்களா, ஆமென், அவங்கள அன்பு செய்யுங்க, மன்னிச்சு விடுங்க, உங்கள் காரியம் நடக்கும், கர்த்தர் அவங்கள பார்த்துக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? அதனால் சும்மா போய் மற்ற ஜனங்களை போல அவங்கள திட்டிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு என்ன சண்டை நடக்கும் தெரியுங்களா? அதுதான் நம்ம பெந்தகோஸ்து ஆளுங்க சண்டையில் கில்லாடி யுத்தத்தில் வல்லவர்கள். சொல்லி சண்டை போடுவாங்க. நான் மட்டும் ஆண்டுடைய பிள்ளையா இருக்கேன், இல்லைன்னா உங்களை எல்லாம் படிக்கணும் தெரியுமா அப்படிவாங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா நீ அவ்வளோதான். எப்படி சண்டை பாருங்க, பரிசுத்தமாக போகுது சண்டையை. நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிறேன், அதனால அப்படியே பார்க்குறேன், இல்லை உண்டில ஆக்கிடுவேன். அப்படி இல்லை சண்டையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பார்த்துருக்கோம். ப்ரைஸ் எல்லாம் அது நகை நட்டில் எடுத்துட்டு தான் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். ப்ரைஸ் காட், ஆஹா இது ரொம்ப ஆளுங்கடா
இல்லை விட்டா வெள்ளை ஜல்லை போட்டு கூட சண்டையை போடுவாங்க. அப்போ நல்லா கவனிச்சுக்க, ஆண்டவர் சொல்கிறாரு அன்பாக இருந்தாலே போதும், அவர் சீஷன் இயேசுடைய பிள்ளை. ஆமென். அடுத்தது யோவான் 15:12, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. திருப்பி திருப்பி சொன்னார், கற்பனை கட்டளை. இதை எதை குறிக்குது? இதை எதை குறிக்குது? மேண்டேட்டரி, கண்டிப்பா, நோ ஆப்ஷன். நீங்க மற்றவர்களை அன்பு செய்வது, தேவ பிள்ளைகளே, மற்றவர்களை அன்பு செய்வது நமக்கு என்ன பண்றோம்? நமக்கு கடமை. எல்லாம் கட்டளை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கட்டளையை நான் கொடுக்கிறேன். 15:17, அதே 15:17, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்றே நான் இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். நான் கூட கற்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு டீச் பண்ணாரா அப்படின்னு பார்த்தேன். இல்லை மூல பாஷையில என்ன போட்டுக்கணும், அதுவும் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன், கட்டளை கொடுக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் சொல்லுங்க, ஒரு கட்டளை. நான் அன்பு செய்ய வேண்டும் என்பது தேவ கட்டளை. நான் என் மனைவியை அன்பு செய்ய வேண்டும் என்பது தேவ கட்டளை. நான் என் கணவனை அன்பு செய்ய வேண்டும், என் பிள்ளைகளை அன்பு செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. நான் என்னுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. நான் என் சபையினரை அன்பு செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. விசுவாசிக்கிறீர்களா? ஊழியக்காரர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பது, ஊழியக்காரர்களை நேசிக்க. ஊழியக்காரர்களை பற்றி நம்ம பின்னாடி பேக் பைட் பண்ணவே கூடாது, பேசவே கூடாது, பேசவே கூடாது. அவங்களே தப்பு செஞ்சாலும் பேசக்கூடாது, தப்பு செஞ்சாலும் பேசக்கூடாது. எனக்கு சகோதரி ஃபோன் பண்ணி, பார்த்தீங்களா பாஸ்டர் ரைடு அப்படின்னாங்க. ஏமா உனக்கு ஏமா இவ்வளோ, உனக்கு ஏமா இவ்வளோ கால்டு? அவங்க என்ன பண்ணாங்க? அவனுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சிக்கல. நான் சொன்னேன், எவ்வளோ பெரிய ஊழியத்தை அது குடும்பம் நடத்துது. எத்தனையோ பேர் புருவத்தை தூக்கி தூக்கி பேசி பார்த்தாங்க, அவங்களுக்குலாம் இது மாதிரி ஒரு பெரிய ஊழியர் கிடச்சிச்சா? இந்த நேரத்தை தான் நம்ம ஜோப் பண்ணல அவங்களுக்காக. நான் ஜோப் பண்ணல, உண்மையில ஜோப் பண்ணல. ஆண்டவரே சகோதரருக்காக நீ ஜோப் பண்ணுறேன், இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க, ஞானத்தை கொடுங்க, நல்லபடியாக இந்த பிரச்சனைகள் வெளியே வருவதாக. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சமீபத்தில் ரைடு வந்துருச்சு ஒரு ஊழியத்தில். அப்போ இதுதான் சகோதர அன்பு. நல்லா வேணும். அவர் நிறைய ஃபீஸ் வாங்குறாரு, ஏன் வாங்கிட்டு போகிறாரு? உங்களுக்கு என்ன முடிஞ்சா சேருங்க, இல்லாட்டா போய் கவர்மெண்ட் காலேஜில் சேர்த்துக்குங்க. எத்தனையோ காலேஜ் நமக்கு இருக்குது, ஆக்ஸ்போர்டு இருக்குது, ஸ்டன்முகா இருக்குது, எத்தனையோ இருக்குது, மூகாம்பிகை இருக்குது. இங்கே போய் சேர்த்துக்கு. காரணியாக தான் நான் போகணும் அப்படின்னா அவங்களுடைய சட்டத்திற்கு உட்பட்டு தான் போக முடியும். அவங்க தப்பிதான் பண்ணாங்கன்னா தே ஆர் ஆன்சரபிள், அக்கௌண்டபிள். கடவுளுக்கு அவங்க தான் கணக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்க துன்பப்பட நேரத்தில் ஊழியக்காலுக்கு விரோதமாக பேசக்கூடாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். அவங்களுக்காக ஜெபிக்க வேணும், அவருடைய காப்பாற்றுங்க. ஒருவேளை தப்பிதம் செஞ்சால் அது அவங்களுக்கு கர்த்தருக்கு உள்ளது. நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது? நேரத்தில் ஆஹா நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவங்கள ஆசீர்வதிக்கணும், அவங்கள பலப்படுத்துங்க ஆண்டவரே. அது புரியுதா? ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசவே கூடாது. பைபிள் அடிக்க படிச்சீங்கன்னா கதையை, அற்புதமான ஒரு சம்பவம். மிரியம் யாரு? மோசையோட சொந்த சகோதரி. மோசே குழந்தையா இருக்கும் போது அவங்க தான் என்ன பண்ணிடுறான், நாணல் பெட்டியில் வச்சு நைல் நதியில் விட்டுறான். அந்த நேரத்தில் போய் பார்வோடு வீட்டில் போய் ஒரு பெரிய வேலையை செஞ்சது யார்? அது மிரியம் தான். அது பிள்ளை ஒன்று வந்துருக்கு, அதை எடுத்து கொடுத்து பிள்ளைக்கு நான் பால் விட்டதுக்கு முதற்கொண்டு ஆள் கூட்டிகிட்டு வரட்டுமாலாம் கேட்டு அவ்வளோ பெரிய வேலையை செஞ்ச மிரியம் இந்த எக்ஸோடஸில் அவங்க எகிப்தை விட்டு வெளியே வரும்போது, வெளியே வந்து இந்த சிவந்த சமுதிரம் கடந்து வந்த பிற்பாடு மோசைக்கு விரோதமாக பேசுகிறான், ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசுகிறான். ஆனால் எல்லாம் உண்டாச்சு தெரியுங்களா? அவனுக்கு வியாதிப்பட்டான், குஷ்டம் பிடிச்சிச்சு கையில். அப்புறம் அவளுக்காக மோசே ஜெபம் பண்ணி அது வியாதியிலிருந்து விடுறாங்க. அதனால் அன்பு செய்யலைன்னா சில நேரங்களில் பிரச்சனை வரும். அன்பு செஞ்சுட்டோன்னு வச்சுக்கல, பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகிடலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு பாவம் மட்டும் இல்லை, அன்பு குறைவுபட்டாலே அந்த பிரச்சனைகள் நமக்கு வரும். மற்ற அன்பு செய்யணும், வார்த்தையால் எடுத்தோ எரிஞ்சோ பேசிடக்கூடாது, யார் மனதையும் புண்படுத்திடக்கூடாது.
அப்படியே புண்படுத்தினா அவங்கள்ட்ட என்ன பண்ணணும்? சாரி கேட்கணும். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்துவ ஜீவியத்தை வாழணும்னு விரும்புறீங்க? இப்படிப்பட்ட கிறிஸ்தவன் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆமென். ஆண்டோடைய வருகையில் தகர டப்பாலாம் காணா போயிடும். ஆண்டவரே அந்நிய பாஷை பேச, தகர டப்பா போப்பா, நீ பேசுகிற பாஷையை பற்றி எனக்கு தெரியும், போ, உடைய அறியேன் அப்படின்ட்டுவார். எல்லாச்சும் அன்பு இல்லையேல், சத்தமாசம் அன்பு இல்லையேல் ஒன்றுமே இல்லை. தீர்க்க தரிசனம் எல்லாம் எதை பேசணும் அதை பேசணும். ஆண்டவரே விசுவாசம் துரத்திட்டு போ, அன்பு இல்லை இல்லை என்னை விட்டு போ. விசுவாசிக்கிறீங்களா? விட்டு கொடுக்கணும். சும்மா எப்போ பார்த்தாலும் கடுக்கடுனே இருக்கக்கூடாது. சினம், அன்பு சினம் கொள்ளாது. இன்னைக்கு சொல்ற பாருங்க, ஜிஜேசிஎஃப்ல இருக்கிற விசுவாச குடும்பங்கள்ல இல்லையிலேருந்து எந்த வீட்லையும் சண்டையும் வரக்கூடாது. இல்லை கை தட்டுறது காணும். இல்ல பாஸ்டர் இப்படி இல்லாமா சரிங்க, சண்டை இல்லைன்னா ஒரு வாழ்க்கை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? இல்லை சினிமாவும் பார்க்கக்கூடாதுங்கிறீங்க, சண்டையும் போடக்கூடாதுங்கிறீங்க. சண்டை தான் நல்லா இருக்கும். அது இது பறக்கும் வீட்டில். தட்டு தமிழர் விளக்கமாறு சோத்திரம் 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 சொல்லிட்டு அடிக்கலாம். சோத்திரம் சோத்திரம் தோத்துருவோம். பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு இதை உணர்றீங்க? விளையாட்டு கிடையாதுங்க, ரொம்ப சீரியஸான மேட்டரை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமென். இந்த அன்பு பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட ஆரம்பிக்குது. விசுவாசம் எங்கே ஆரம்பிச்சிச்சு? பல வர சொல்லி கொடுத்தேன். ஆமென். விசுவாசத்தை தோக்குகிறவரும், ஆமென், ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரத்தை படிச்சு காட்டவங்களுக்கு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் விசுவாசத்தை இல்லை, எபிரேயரில் படிச்சு காட்டேன். எபிரேயரில் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் 12:2. அப்போ விசுவாசத்தை தோக்குகிறவரும் அதை பூர்ணப்படுத்துகிறவர் யாருங்க? அதை பூர்ணப்படுத்துகிற யாரு? விசுவாசத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவரும், அந்த விசுவாசத்திலே நம்மை வளர்த்து அதில் நாம் பூர்ணத்துக்குள்ள கொண்டு போக செய்கிறது யாரு? இயேசு. அதே போல இந்த அன்பை நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது யாருங்க? இயேசு. விசுவாசிக்கிறீங்களா? 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர். நோட் பண்ணிக்கிறீங்களா? இதெல்லாம் முக்கியமான பாடம். இதெல்லாம் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம். கடவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டளை கடவோம். ஏனெனில் அன்பு, சத்தமாச அன்பு, அன்பு யாரால் உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அதே 1 யோவான் 4:19, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறும். Who loved us first? யார் முதல்ல அன்பு செஞ்சா நம்மள? அன்புள்ள எங்கிருந்து வந்துச்சு? முந்தி முந்தி முந்தி. ஆமென். வானத்தி பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் எல்லாம் சொல்ல அன்பை உண்டாக்கினார். அதனால அன்பு தேவனுடையது, அன்பு தேவனுக்குரியது. தேவன் அன்பாவே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? 1 யோவான் 4:11 வாசிக்க. 1 யோவான் 4:11, பிரியமானவர்களே இவ்விதமாய் தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற டேஷ் டேஷ் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியா இருக்கிறோம். கடல் பட்டு இருக்கிறோம். கடல் பட்டு இருக்கும். கண்டிப்பா ஒருத்தர் அன்பு செய்யணும். ஆமென். கணவர் பொல்லாதவராக இருந்தாலும் அன்பு செய்யணும். மனைவி உங்களுக்கு பிடிக்கிறனாலும் நீங்க அன்பு செய்யணும். அவ்வளவுதான். கட்டியாச்சு. விருப்பப்படுறதுலாம் கட்டிட்டு வந்தீங்க. 2 பேரும் 1000 தடவை கேள்வி கேட்டோம்ல, பிடிக்குதா பிடிக்குதா பிடிக்குதா, ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியான்னு எத்தனை கவுன்சிலிங் வச்சாச்சு. தேவ சமூகத்தை பரிசுத்தவான் பிள்ளைகளை கேட்குற சம்மதமா எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல பாஸ்டர் அப்புறம் என்ன பண்ணுறது? எங்களை பிரித்து விடுங்க பாஸ்டர். ஆண்டவர் சொன்னார், தேவன் எடுத்ததை பாஸ்டர் பிரிக்காதுங்க கடவுள். நிஜமா கேட்டார், பிரிச்சு விட்டுருங்க பாஸ்டர். சரி, பத்திரிகையெல்லாம் அடிச்சு இன்றைக்கு பரிசுத்த விவாகம் பிரியும் விழா, வாங்க என்ன பண்ணலாம்? 2 பேரும் கையை பிடிச்சி வச்சு நடு நொட்டுன்னு ஒரு குச்சியை வச்சு அடிக்கலாம். அடிப்போம். பிரிச்சு விடலாமா? அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் நிறைய டெலிவரி வரும். அதுக்கப்புறம் தான் நிறைய காரியங்கள் சவால்கள் வரும். ஆமென். அதுக்கு தான் ஆவியானவர், அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் பைபிள், அதுக்கு தான் போதனைகள். உட்காந்து ஜெபிக்கணும்.
உட்காந்து மல்லாடுறோம், அறிக்கை செய்யணும். ஆமென். ஒரு பிரச்சனைகளை விசுவாசத்தால் மேற்கொள்ளணும். அன்பு செய்யணும், விட்டு கொடுக்கணும். இதை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது, அன்பு செய்யாமல் இருந்தோமானால், திருப்பி சொல்கிறேன், நம்ம ஊழியமே செஞ்சாலும், நம்ம எது செஞ்சாலும், பிரசங்கமே பண்ணாலும், அதை விட பெரிய பெரிய செத்தவனையே உயிர்ப்பித்தாலும் எல்லாம் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ரோமர் 13:8 வாசிக்கிறோம். ஒருவரிடத்தில் ஒரு அன்பு கூறின கடனே அல்லாமல், இது ஒரு கடல், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு கடல் படாதீர்கள். நம்ம கடல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா என்ன கடனா? மற்றவர்களை அன்பு செய்யறது. பிரைஸ் காட். 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20-21. கடவுள் அன்பு செய்ய விரும்புறீங்களா? தேவனை அன்பு செய்யறதா? நம்ம தேவனை அன்பு செய்வதற்கு நான் பல வழிகளை சொன்னேன். அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை மையப்படுத்தணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும். ஆமென். அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அவர் ஒருவருக்கே முழு மனதோடு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதே போல இங்கே எழுதப்பட்டு பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் அன்பு கூறுகிறேன் ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யல். தான் கண்ட சகோதரத்தை அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தை எப்படி அன்பு கூறுவான்? கடவுளை பார்த்துருக்குமா? கடவுளை பார்க்கல. பார்க்காத கடவுள் அன்பு செய்யணும்னா என்ன செய்யணுமா? கண்ணுக்கு எதிராக பார்க்கிற சகோதரனை அன்பு செய்யணும். எந்த பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிச்சயமா பாருங்க, இது உள்ள வேலை செய்யுது. ஸ்கேன் உள்ள போய் நமக்கு வந்து ரிப்போர்ட்டை கொடுக்கும். அடுத்தது நம்ம தான் என்ன பண்ணணும்? ஆப்ரேட் பண்ணி எல்லாம் தூக்கி விட்டு எறிஞ்சிடணும். எல்லாம் அன்புக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு அகற்றி போட வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3:12, 13, 14 வாசிக்கிற பாருங்க. அதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். யாருங்க? நாம தான். ஆகையால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இப்ப சொன்ன பாத்தீங்களா? பரிசுத்தர்களே, உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. நான் சொன்ன பாருங்க, இதெல்லாம் அன்போட சிஸ்டர்ஸ், எல்லாமே தங்கச்சிங்க. அன்புதான் பெரிய அக்கா. பெரிய அக்காவோட தங்கச்சி எல்லாம் தங்கைகள். இதெல்லாம் யாரு? உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, ஒருவரை ஒருவர் தாங்கி குறைபாடுகளை மன்னிக்கிற காரியம். அப்படியே ஆவிக்குரிய கனிகள். அப்படின்னா அந்த கனி பார்த்தீங்கன்னா, கனியோ அன்புட்டு இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்க எல்லாமே படிக்க போகிறோம் வர வாரங்களில். மற்ற 8 கனியும் பார்த்தீங்கன்னா அன்பை சார்ந்ததாகவே இருக்கும். எல்லா பாவமும் பார்த்தீங்கன்னா அன்புக்கு விரோதமாக இருக்கும். மனைவியுடைய அன்புக்கு விரோதமாக ஒரு கணவன் அவன் வந்து எக்ஸ்ட்ரா மேரேஜ் ஆக்டிவிட்டீஸில் போய் அவன் செய்யும்போது, பாவம் செய்யும்போது எல்லாம் வந்து அந்த அன்புக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். அப்படி தானே? அப்போ எல்லா பாவமும் அப்படிதான், அன்புக்கு விரோதமானது. அன்புக்கு விரோதமானது எல்லா பாவமும் அப்படி அன்புக்கு விரோதமாக தான் இருக்கும். அதனால் அப்படி சொல்லிட்டு 14 சொல்கிறாரு, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தில். எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கான்? பூரண சற்குணம் பற்றி 6 ஆண்டு சொன்னார். பரலோகத்தில் உங்கள் பிதா பூரண சற்குணராக இருப்பது போல் நீங்களும் பூரண சற்குணராயிருங்கள். அப்போ பூரண சற்குணராக நம்ம இருக்கணும்னா என்ன செய்யணுங்க? அன்பை காட்ட வேண்டும். வீட்டில் ஆரம்பித்து நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்கள், நம்மோடு கூட பழகுகிறவர்கள், இல்லை அன்பா 2 வார்த்தை பேசினா குறைஞ்சி போயிடுவோமா? கேட்குறேன். நம்ம ஒரு பெரிய பாஸாக இருக்கலாம், நம்ம ஒரு பெரிய ஓனராக இருக்கலாம், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இல்லைன்னு தேவையில்லை, இல்லைன்னு சொல்லலை, ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியதுதான். 4 பேரை வச்சு வேலை வாங்கணும், கொஞ்சம் கெடுபடியாக இருக்க வேண்டியதுதான். ஆனால் இவர்கள் மத்தியில் உன்னுடைய வார்த்தைகள் அன்பான வார்த்தைகளாலும் கிருபை நிறைந்த வார்த்தைகளாக இருக்கும். விசுவாசிங்களா? ஏசு எத்தனை பேரை வச்சு பேச்சார்? 120 பேர். 70 சீடர்களை அனுப்புகிறாரு.
என்னைக்காவது அவளை போய் நாசமாக போகிறேன் விட கொள்ளையில் போகிறவன் இல்லை, அறிவு இருக்கா, என்னைக்காவது திட்டாரா? கிருபையுள்ள வார்த்தைகள். பேதுருவே வாழ உரையில போடு. அல்ல இக்கடான சூழ்நிலை கூட வார்த்தை கிருபையுள்ள வார்த்தை வச்சு காதை வெட்டிட்டான். பேதுரு மல்குசு காதை வெட்டிட்டான். வாழை எடுக்காது, வாழை எடுத்தா வாழாலே செத்துருவேன், உரையில போடுப்பா. அவர் கடித்து கொள்வதிலும் ஒரு அன்பு இருந்துச்சு. இருந்துச்சா? தோபா பெரிய தப்பா பண்றான், விசுவாசிக்கல, உயிர்த்தெழுந்த இயேசுவை என்ன பண்ணாரு பாருங்க. நம்ம இயேசுவாத என்ன செய்ய, தோபா அறிவு இருக்கா அவனுக்கு, இன்னையிலேருந்து இது சீசனே கிடையாது போயா. அது பாரு தாழ்மையை வந்து அன்போட சொன்னாரு, தோபா பாரு என் காயங்களை பாரு, விழாவில் கையை விட்டு பாரு, ஈட்டியால குத்துனானே கையை விட்டு பாரு. எல்லாம் வார்த்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் அன்பில் வார்த்தைகள். விசுவாசிக்கலாம் எல்லாம் சொல்லுங்க. எங்கள் குரு இயேசுநாதர், குருநாதர் இயேசு அன்பாய் நிறைந்தவர், அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே என்ன சொல்லுங்க, நானும் அன்பாக இருப்பாங்க. பாருங்க அங்கே என்ன போட்டிருக்கு, அந்த பூர்ண சர்க்குணத்தில் கட்டாகி அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கு, புட் ஆன் லவ் விச் இஸ் த பாண்ட் ஆஃப் பர்ஃபெக்ஷன். பூரணத்துக்குள்ள போகணும்னு விரும்புறீங்களா? உங்களை பூரணத்துக்குள்ள கொண்டு போய் அந்த பூரணத்தோடு இணைப்பதே இந்த அன்பு தான். பாண்ட் நம்மளை இணைப்பது. ஆமென். நீ அன்பாக இருந்தால் ஒழிய பிரியமானவர்களே நம்மள பூரணராய், நல்ல கிறிஸ்தவர்களாய், பூரண கிறிஸ்தவர்களாய், இன்னும் சொல்ல போனால் ஆண்டவருடைய வருகையில காணப்படுகிற கிறிஸ்தவர்கள் நாம் இருக்கவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர்? கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் வார்த்தை, வேற வழியே இல்லை. we have to correct ourselves. நாமே திருத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்கு நேராய் நாம கவனத்தை செலுத்த வேண்டும். ரோமர் 12:10 வாசிக்கிறோம், சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். பட்சிக்காதீங்க, பட்சமாயிருங்கள், பேஷன் ஆயிருங்க. கனப்படுவதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். மற்ற கனப்படி மட்டும் பாருங்க, பெரிய காரியங்களை காண்பீர்கள். என்கிட்ட ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணாரு, நான் வேலையில் இருந்தப்ப என்ன அசிஸ்டன்ட் அவர் சேர்ந்தாரு. பயங்கரமான ஆளு, நம்பிக்கையான ஆளு, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் தெரிஞ்சதை விட ஒரு 1000 மடங்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குவார். அவருக்கு மேலே நான் தான் சீரியல், ஆனால் என்னை பேசவே விட மாட்டார். அப்படியே எல்லாத்தையுமே அவர் தான், எல்லாம் அவர் தான். இந்த விஷயத்தில் நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்தில் டாமினேட் பண்ண வந்தார். எங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியே, நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள், இங்கே எல்லாருக்கும் தெரியும் அப்படி இல்லை. அர்த்தமுள்ள எழுதி முதல் புக்கை வச்சுட்டு எனக்கு 8th சீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பார் முரளி. அவரை நல்லா கடன் பண்ணல, ஹானர் பண்ணல. எல்லாம் கேட்டாங்க, இவரை வச்சு எப்படி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இவர் போகிற இடம்லாம் சண்டையில் நடக்கும், இவர் போகிற இடம்லாம் இந்த ஆஃபீஸ் ரெண்டாவது எப்படி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? வேலை பார்த்தேன், விட்டு கொடுத்தேன், அன்பு செஞ்சேன். பிரைஸ்கா கடைசி நடந்தது என்ன தெரியுமா? அவர் ரசிக்கப்பட்டார். மாயாஸ்திர நடக்கிற ஏஜி சபைக்கு போயிட்டுருக்காரு வேலை செய்தாமல். ஏன்னா சொன்னார், எங்கள் வீட்டு பக்கமாக இருக்குது, எங்கள் குடும்பம்லாம் அங்கே தான் போயிட்டுருக்காங்க, நானும் அங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஸ்டர்கிட்ட போய் என்ன சொன்னார்னா, ஞானஸ்தானம் அவர்கிட்ட தான் போய் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவரே எந்த இடம் தண்ணி இருக்குன்னு பார்த்து எனக்கு கூப்பிட்றாரு, வாங்க சீக்கிரம் வாங்க, வந்து ஒரு சேஞ்ச் பண்ணிக்க ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க, எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. எல்லாம் சொல்லுங்க, கனப்படுவதில் ஒருவரை ஒரு முந்திக் கொள்ள வேண்டும். யாரு மற்றவர்களை கனப்படுறாங்களோ அவங்க தான் வில்லர்ஸ், அவங்களை ஜெயிச்சிடலாம். அதை விட்டு நீயா நாளா அப்படி இல்லைங்கன்னா தோல்வி நமக்கு தான். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, அன்பு பெரியது, அன்பு பெரியது. ஆமென். நிறைய வசனங்கள் இருக்கு, போதும். இதை புரிஞ்சுக்கவே நினைக்கிறேன். வீட்டில் அன்பாக இருக்க, வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. அவங்களே பேசினாலும் நீங்கள் ஆமென், உங்கள் மாமியாரே திட்டாலும் ஐ லவ் யூ அச்சார் கட்டி பிடிச்சிருக்க. பிரைஸ் காட். அவன் நேசிக்கிறேன். 2-3 தடவை செஞ்சு பாருங்க, 3வது அவங்களே வெக்கப்பட்டு போயிடுவாங்க. ஆமென். அதே போல பிரைஸ் காட், மருமகளுக்கு வயசு வருஷா. ஆமென். அதே போல நம்ம எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். ஆமென். விட்டு கொடுக்க வேண்டும். மற்றவனை பார்த்து எவ்வளோ பெரிய துரோகம் செய்யட்டுமே,
அவ்வளோத்தையும் மல்லிங்க. அவங்க கூட அன்பு செய்யுங்க. அவங்கள சிலுவையில் அறைந்தவர்களை இயேசு அன்பு செய்தார். பிதாவே, இவர்கள் செய்வது இல்லதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் செஞ்சாரா இயேசு. பிரைஸ் காட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. உதவிக்காரர்கள் மத்தியிலே அப்படி திராட்சை ரசத்தை பரிமாற வேண்டுமாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் சரீரம் அடிக்கப்பட்டதுடைய நோக்கங்களிலே ஒன்றை வாசிக்கிற பாருங்க. ரோமருக்கு நிறுவம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுத கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்களாகி, ஆமென், அவர் இயேசு உடையவர்களாயிட்டோம். தேவனுக்கு என்று கடி கொடுக்கும்படி, எல்லாம் கவனிக்க, தேவனுக்கு என்று கடி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆயிட்டீங்க. நியாயப்பிரமாணம் நம்மளை கடி கொடுக்க வைக்க முடியாது. எல்லாம் சொல்ல, கிறிஸ்துவின் சரீரம் எனக்காக ஒரே தரம் அடிக்கப்பட்டபடினாலே நான் என்னால் கடி கொடுக்க முடியும். ஆமென். அன்பு என்கிற கடியை கொடுக்க முடியும். கடிகளிலே பிரதானமானது அன்பு தான். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது எபிரேயர் 9:14 வாசி காட்ட பாருங்க. எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணிச்சான்? நம் மனசாட்சியிலே காணப்பட்டதான என்ன சொல்ல, செத்த கிரியைகள். செத்த கிரியைனா என்னன்னா, இந்த அன்புக்கு விரோதமான காரியங்கள்லாம் தான் செத்த கிரியை. சண்டை போடுறது, பொறாமப்படுறது, திட்டுறது, சபிக்கிறது, இதெல்லாம் செத்த கிரியைகள். அப்போ இந்த செத்த கிரியைகள்லாம் இயேசுவின் ரத்தம் எல்லாம் சொல்லுங்க என்னோட மனசாட்சியிலிருந்து கழுவிடுச்சு. இப்போ இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையால் நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் சொல்ல, அன்பு என்கிற கடியை கொடுக்க முடியும். ஆமென். நம்ம கையில் இப்போ இயேசுவின் சரீரமும் இயேசுவின் ரத்தமும் கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இதன் மூலமாய் நாம் கடி கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? ஆமென். நான் மற்ற அன்பு செய்வேன்ட்டு. எங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு, இனிமேட்ட போராட்டம், இதெல்லாம் இருக்கவே இருக்காது. போராட்டம் இருக்கும், ஏதாவது போராட்டம் பிசாசு கொண்டு வருவோம். அதுக்காக சண்டையை போட்டுக்கிட்டு, சத்தம் போட்டுக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு, திட்டிக்கிட்டு, ஒருத்தர் சமைச்சிக்கிட்டு செத்துருவேன், அப்படிடுவேன், இப்படிடுவேன். தப்பு. அதெல்லாம் அன்புக்கு விரோதமா. எங்களை ஒர்க் பண்ண ஒருத்தர் இருந்தார், இந்த துறையில் தான் இருந்தார். அந்த கடைசியில் அவரும் சொல்லுவார், ஏன்னா கட்டணம் ஆயிடுச்சு, பெரிய பிரச்சனை. நான் சொல்லிட்டேன் அவள்கிட்ட, பாரு ஒரு நாள் நான் செத்துருவேன், அன்னைக்கு தெரியும் உனக்கு. அப்புறமா வந்து உனக்கு வேலை கொடுப்பானுங்க, எடுத்தோம் நல்ல வேலை கொடுக்க மாட்டானுங்க. முதல்ல வந்து ஆஃபீஸை கூட்டாப்பானுங்க, என் ஆஃபீஸை நீ கூட்டுவேன். இதெல்லாம் சண்டையில். நான் சொல்லக்கூடாதுடா, இதெல்லாம் சொல்ல நடந்துடும்டா அப்படின்னு சொன்னேன். நடந்துருச்சு உண்மையிலுமே. சொன்னார், செத்து போயிட்டார். மரணம் ஜீவனும் மரணம் ஜீவனும். அன்புக்கு விரோதமான வார்த்தைகளை பேசவே கூடாது. அதுக்கு மேலே அன்பான வார்த்தைகளை பேசுங்க, எல்லாம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா.